ராஜஸ்தான்ல இருக்கிற பார்மர் சிலாவை சேர்ந்த ஒரு சின்ன கிராமம் தான் தில்வாடா. அங்க வசிக்கிற சாங்க்லா குடும்பத்தோட கதை தான் இது. வலி நிறைஞ்ச பயங்கரமான சம்பவம் இன்னையிலிருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ரகுவீர் சங்க்லா இந்தியன் ஆர்மில ஒரு சிப்பாயா இருந்தாரு. அவரோட வீட்ல அவங்க அம்மா சரோஜாவும் அவரோட மனைவி சுபத்ராவும் இருந்தாங்க. அவருக்கு ரேகான்னு ஒரு தங்கச்சியும் இருந்தா. அவ கல்யாணமான பொண்ணு. விடுமுறை நாட்கள்ல ரகுவீர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவரை சந்திக்க ரேகா தில்வாடாக்கு கிளம்பி வந்துருவாங்க. அதோட வீட்ல அன்னைக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் இருந்துச்சு. ஒன்னு ரகுவீர் வீட்டுக்கு வந்தது, இன்னொன்னு வீட்டுக்கு ஒரு புது வரவு வர இருந்தது. அது சரி ரகுவீரண்ணா, இந்த முறை எத்தனை நாள் கழிச்சு வருவீங்க? என்னோட சிங்க குட்டி பிறந்துட்டாங்கிற தகவல் கிடைச்ச உடனே நான் கேப்டன் சார் கிட்ட போய் உடனே இந்த தகவலை அவர்கிட்ட சொல்லிட்டு வருவேன். அடடே, என்னம்மா ஏன் அங்கேயே நிக்கிற? வா. இத பாரு, நீ கர்ப்பமா இருக்க. இனிமே நீ சத்தான சாப்பாடு தான் சாப்பிடணும். இத பாருப்பா, உன் மனைவிக்கு நீயே சொல்லி புரிய வையே. மருத்துவச்சி காலை பார்த்து சொன்னாங்க, உன் மனைவியே ஆம்பளை புள்ளதான் பெத்துக்குவாளாம். ஆம்பளை புள்ள. இவகிட்ட சொல்லு, கவனமா இரு, நல்லா டயத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லு. ஐயோ கவலைப்படாதீங்கம்மா, இந்த தடவை எந்த பிரச்சனையும் நடக்காது. போன முறை தான் தப்பு நடந்துருச்சு. அவ கருவும் களைஞ்சிருச்சு. என்னாலயே வர முடியல. இந்த முறை அந்த மாதிரிலாம் நடக்காது. போன தடவை கரு கலைஞ்சிருச்சு. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்தா கூட என்ன பெருசா நடந்திருக்க போகுது? ஆனா என்னாலயும் அந்த நேரத்துக்கு வர முடியலல்லம்மா. இங்க பாருடா, இவனுக்கு பதில் சொல்றதுக்குள்ள இன்னொருத்தி வாயை திறந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், பழசையெல்லாம் எதுக்காக கிளறீங்க? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரப்போறான், அவனை பத்தி மட்டும் யோசிங்க. பரவாயில்ல, பழசையெல்லாம் கடவுளோட விருப்பம்னு நினைச்சு மறந்துட வேண்டியதான். அட ரேகா, நீ இன்னும் இங்கேயே இருக்கியா? போ, சுபத்ரா சாப்பிட தட்டு எடுத்து வையே. போ போமா, போய் சாப்பாடு சாப்பிடு. வாங்க நீ. என்னாச்சு? ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க? வந்த உடனே கிளம்புறீங்களே, இந்த மாதிரி நேரத்துல நீங்க என் கூட இல்லனா? சரியான பைத்தியமா நீ. அதான் இன்னும் 3 மாசம் பாக்கி இருக்குல்ல. சத்தியமா சொல்றேன், நம்ம குழந்தை முதல்ல உன்னோட முகத்தை தான் பாப்பான், அதுக்கப்புறம் என்னோட முகத்தை தான் பாப்பான். கவலைப்படாத, நான் நாளைக்கு போறேன். ஆனா தகவல் கிடைச்ச உடனே நான் திரும்ப வந்துருவேன். பயப்படாத.
என்னாச்சு சுபத்ரா? ரகுவீர், என்னோட வயத்துல நகம் படிஞ்ச அடையாளம் இருக்கு. அடையாளமா? எங்க? நீ கனவு கண்டிருப்பமா, அதெல்லாமே மறந்துரு. முதல்ல தூங்கு. சுபத்ரா ராத்திரி நடந்த விஷயத்த கனவுன்னு நினைச்சா. ஆனா அவ மனசுல ஏதோ ஒரு மூலையில இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. ரேகா, இப்ப வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா என்ன? இல்லையே, என்ன ஆச்சு அண்ணி? ரேகா, எனக்கு இப்போ ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. பாருங்களேன், அதுக்குள்ள குழந்தை சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சா? அதையே நினைச்சிருப்பீங்க, வேற எதுவும் இல்ல. ரேகா, நான் அடுப்புல பருப்பு வச்சிருக்கேன், கொஞ்சம் பாக்குறீங்களா? சரி அண்ணி, நான் போய் பாக்குறேன்.
சுபத்ரா, என்னாச்சு? ஏம்மா இவ்வளோ கவலையா இருக்க? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மாதான். நீங்க கை கால அலம்பிக்கோங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அந்த கிராமத்துல லேடி டாக்டரா இருந்த தாய்மா சாயங்காலம் சுபத்ராவை செக் பண்ண வந்தாங்க. அட சரோஜா, வாழ்த்துக்கள். இந்த முறை உங்க வீட்டுக்கு குட்டி பையன் தான் வரப்போறான். என்னது? ஆ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ராமனோட அருளால உங்க மருமகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா. சீக்கிரமா நீ தாலாட்டு பாட்டு கத்துக்கோ, சரியா? எல்லாமே உங்க ஆசீர்வாதம் தான் தாயம்மா. என்ன மருமகளே, என்னமாச்சு? ஆ, என்ன யோசனை பண்ற? இத பாரு, நடந்து முடிஞ்ச விஷயத்தை யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதையெல்லாம் மறந்துடணும். வீட்டுக்கு புது விருந்தாளி வர போறாரு இல்ல, அத மட்டும் நீ யோசிக்கணும். இதுதான் உலக நீதி, புரிஞ்சுதா? சரோஜா, ரகுவீர் எப்ப திரும்பி போறான்? அவன் நாளைக்கு இங்க இருந்து கிளம்புறதா இருக்கிறான். ரேகாவை அவ புகுந்த வீட்டுல விட்டுட்டு ட்ரெயினை புடிச்சு வேலைக்கு போய் சேர்ந்துருவான். சரி, நானும் கிளம்புறேன், சரியா? ஆ, இங்க பாரு மருமகளே, நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். உன் குழந்தையும் சேர்த்துதான் சொல்றேன், புரிஞ்சுதா? சரி. தாயம்மா, தாயம்மா, என்ன என்னாச்சு? என்னால எழுந்திருக்க முடியலையே. மெதுவா எழுந்திருங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். இன்னைக்கு என் நேரமே சரியில்லை. யார் முகத்தை பார்த்துட்டு வந்தேனோ. தாயம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க. மறுநாள் காலையில ரகுவீர் அவனோட தங்கச்சி ரேகாவோட கிளம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் அவனோட வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. வா போலாம். அடிக்கடி அந்த குழந்தை அழற சத்தம் கேட்டுட்டே இருக்கே. இது நான் அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஏய், உன் புருஷன் இருக்கானேனே உன்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசினேன். அதையே மனசுல வச்சுக்கிட்டு பேசாத, புரிஞ்சுதா? உன் கூட உட்காந்து அரட்டடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ரகு முன்னால எவ்வளவு அன்பா நடந்துக்கணுமோ நடந்தாச்சு. உன் வயித்துல என் பேரன் இருக்கான், அதனாலதான். அது மட்டும் பொண்ணா இருந்திருந்தா
உன்னை நெருப்ப வச்சு கொன்னுருப்பேன். அதுக்கப்புறம் என் ரகுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். புரிஞ்சதில்ல? மருமகளே, என்னம்மா ஏன் கத்துற? கதவை திற. சுபத்ரா, கதவை திறையே. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. ஏமா கத்துற? கதவை திறையே. கதவை திற. அம்மா காப்பாத்துங்க. சுபத்ரா, கதவை திற. கதவை திறமா. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததோ, மாமியார் மருமக 2 பேருக்குமே ரொம்ப பயங்கரமான அனுபவமா இருந்துச்சு. அதனாலதான் சரோஜா அவங்க மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு தர்விமாக்கு போனாங்க. அவங்க கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு பக்கத்துல போனாங்க. அதோட தந்திர சாதனைகள்ல அவங்களுக்கு பயங்கரமான சித்தி இருந்துச்சு. பேர்வி மானால ஆத்மாக்கள் கிட்ட நிச்சயமா பேச முடியும்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருந்தது. அவங்க எப்பவுமே கேள்விகளை எழுதி ஒரு விளக்குக்கு பக்கத்துல வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில அவங்களுக்கு அதுல பதில் இருக்குமா. மத்தியானம் அதோட நடு ராத்திரியும் வெளியே வராம இருக்கிறது நல்லது. அந்த சமயத்துல அது ரொம்ப சக்தியோட அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்கும். அலையுன்னா சொன்னேன்ல, மத்தியானமும் நடு ராத்திரியோன்னு. இந்த பக்கம் வந்துடாத. இப்ப சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? அம்மா, என் மருமக பெரிய சிக்கல்ல இருக்கு அம்மா. ஆமாமா, அந்த குழந்தையோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நாளைக்கு நீ இங்க வந்துரு.
எல்லா கேள்விகளுக்கும் பதில் தயாரா இருக்கும். அட ராமா, ஒரே ராத்திரியில இவ்வளவு நடந்திருக்கா? என்னால முடியாதுப்பா, என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. நான் உடனே எங்க கிராமத்துக்கு போறேன். என்னால இங்க இருக்க முடியாது. தாயம்மா, சரோஜா, ஒருவேளை கடந்த காலம் நடந்த விஷயங்களால மறுபடியும் இந்த மாதிரி நடக்குதோ? இத பாரு சரோஜா, நீ உன்னுடைய மருமகளுக்காக வேற யாராவது டாக்டரை பாத்துக்கோ. இதெல்லாம் என்னால முடியாது. ஆனா இங்க பாருங்க, என் பொருள் எங்க இருக்கு? தாயம்மா, தாயம்மா இங்க பாருங்க. என் பொருள் எங்க இருக்கு? என் பொருள் என் பொருள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? என் பொருள் என் பொருள் என் பொருள் எங்க இருக்கு? என் பொருள் தாய்மா உயிரிழந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி கிராமம் முழுக்க வேகமா பரவிடுச்சு. சுபத்ராவும் சரோஜாவும் இந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்குதான் அவங்க பைரவி மாவை சந்திக்க போக வேண்டியதா இருந்தது. ஒருவேளை இந்த பயத்தை போக்குறதுக்கான வழியும் அவங்க கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சாங்க. அது உங்க யாரையும் விடாது. தாயம்மாவோட உயிரை பறிச்சுட்டு நிம்மதியா இருக்க போறதில்ல, எல்லாரையும் கொல்ல போகுது. யாருமா? அவதான், அந்த குழந்தையதான் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொன்னீங்களே. ஆமா, கொன்னுட்டாங்க. இவங்க என்னோட குழந்தைய கொன்னுட்டாங்க. அதுவும் என் விருப்பத்துக்கு மாறா என்னோட குழந்தைய இவங்க கொன்னுட்டாங்க. வேண்டாமா, என்னோட குழந்தைய விட்டுடுங்க அம்மா. ஏய், போய மூடு. ஷூ, கத்தி கலாட்டா பண்ண உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். பொண்ண பெத்துக்க போறியா? பொண்ண என் குடும்பத்து வாரிசா முதல்ல பிறக்க போற குழந்தை பையனாத்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு பேரன் தான் தேவை. பேரன். இங்க பாரு, இந்த கருக்கலப்ப பத்தி நீ யாருக்கிட்டையாவது சொன்ன, அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட. என்ன சொல்லுவ? கரு தானா கலைஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுதா? தாயம்மா, வா, கிளம்பு. என்ன விட்டுடுங்கம்மா அம்மா. அந்த கருவை தாயம்மா வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. அப்படியே என் குழந்தைய அவங்க வழிகட்டாயமா கொண்ட விஷயமும் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடுச்சு.
அம்மா, எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்துங்க. நான் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தையோட ஆத்மா உன்னோட எந்த குழந்தையையும் இந்த உலகத்துக்கு வர விடாது. அதுக்கு வாழ்க்கை கிடைக்கல, அதனால உன்னோட எந்த குழந்தையையும் இனிமே இந்த உலகத்துக்கு வர விடாது. பழி வாங்குற எண்ணம் அந்த ஆத்மாக்குள்ள நிறைஞ்சி இருக்கு. அம்மா, உங்களுக்கு தான் இதெல்லாம் கைவந்த கலையாச்சேம்மா. அதுங்க கிட்ட பேசவும் செய்வீங்க. எங்க சார்பா அதுகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. நாங்க எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்திடுங்க. வாய மூடிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுங்க. போ இங்க இருந்து. எதுவும் செய்ய முடியாது. அந்த கேவலமான வேலையை செய்யறப்போ உன்னோட ஆத்மாவே கலங்காதப்போ இப்ப கையில கால்ல விழுந்து என்ன பிரயோஜனம்? கிளம்பி போயிடு. இனிமே எந்த குழந்தையோட சிரிப்பு சத்தமும் உன் வீட்டுல கேட்க போறதில்ல. அது உன் வீட்டுல எந்த குழந்தையையும் பிறக்க விடாது. போ இங்க இருந்து. மரியாதையா போங்க. இந்த வீட்ல இனிமே அவங்க குழந்தை பிறக்காதுன்னு அவங்க சொன்ன விஷயம் சுபத்ராவோட மாமியார ரொம்ப வருத்தப்பட வச்சது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த உலகத்தை பார்க்க முடியாம போன அந்த குழந்தையோட கஷ்டத்தை பத்தி சுபத்ரா நினைச்சுக்கிட்டே இருந்தா. அந்த வீட்ல எல்லாமே சுபத்ராவோட விருப்பத்துக்கு மாறா நடந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் யார்கிட்ட அவ புரிய வைப்பா? இன்னொரு பக்கம் சுபத்ராவோட மாமியார் இன்னொரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தையோட ஆத்மா கிட்ட இருந்து எப்படி முக்தி கிடைக்கும்னு யோசிச்சாங்க. இத பாரு, பைரவி அம்மா முன்னாடி உன்னோட வாயை திறந்துட்ட. ஆனா இந்த விஷயத்த நீ வேற யார்கிட்டயாவது சொன்ன, இந்த உலகத்துல பைரவி அம்மா மட்டும் இல்ல, நான் வேறொரு மந்திரவாதிய கூப்பிடுவேன். அதுக்கு என்ன ஏன் திட்டுற? இது எல்லாமே உங்களாலதான் நடந்துச்சு. எல்லாமே உங்க தப்புதான். நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? ஆமா, ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். என்னுடைய முதல் குழந்தையே நான் உங்களாலதான் இழந்தேன். இப்போ உங்களால மறுபடியும் இந்த குழந்தையை இழக்க போறேன். இல்ல, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விடவே மாட்டேன்.
நீ இங்க இருந்து போயிடு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நன்றி. நீ போனதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. ஒரு அம்மா தான் குழந்தைய அழிக்க மாட்டா. தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை கிடைச்சாகணும். அது உனக்கும் கிடைக்க கூடாது, உன்னோட குழந்தைக்கும் கிடைக்க கூடாது. அம்மா, என்னுடைய அம்மாவை நீங்க காப்பாத்துங்க. பேரம் வேணும்ன்ற ஆசையில ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நீ இவளை பத்தி கவலைப்படாத. இவ சாக மாட்டா. ஆனா இவ செஞ்ச கெட்ட காரியத்துக்கு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். வாழ்நாள் முழுக்க உன்னோட அந்த குழந்தையோட ஆத்மாவுக்கு வலுக்கட்டாயமா முக்தி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அது உன்னோட இந்த குழந்தைய வாழ விடாது. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, அதுக்கு நிச்சயமா முக்தி கொடுத்தே ஆகணும். மா, என்னோட குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கொடுமையான மரணத்தை அனுபவிச்சுட்டான். இப்ப அவளுக்கு முக்தி கிடைக்கணும்னா மறுபடியும் அவ அவஸ்தைப்படணுமா? என்னோட குழந்தை எவ்வளவு வலியதான் தாங்குவா? மா, வேற எந்த வழியுமே இல்லையா? என்கிட்ட சொல்லுங்கம்மா. அந்த வழியை தேர்ந்தெடுத்தா முக்தி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா தலைகீழா மாறிடுச்சு, உன் குழந்தைக்கு மட்டும் இல்ல, அது உன்னோட உயிருக்கும் ஆபத்தாயிடும். நீங்க அந்த வழி என்னன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. எந்த இடத்துல உன்னோட அந்த குழந்தைய புதைச்சாங்களோ அங்க போய் உன்னோட தாய் பாசத்துக்காக பிச்சை கேளு. ஒருவேளை அதோட மனசு இறங்குச்சுன்னா எல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேற மாதிரி கூட நடக்கலாம். அது உன்னையே தாக்கினாலும் தாக்கலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா. நானே அங்க போய் என் குழந்தைகிட்ட பேசுறேன். கடவுள் உனக்கு சக்தியை கொடுக்கட்டும். ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருமா. பாப்பா, என் குழந்தை. பாப்பா, பாப்பா, என் குழந்தை. நீ எங்க இருக்க? பாப்பா, எனக்கு தெரியும் நீ இங்கதான் எங்கேயோ இருக்க. உன்னால என்ன பார்க்க முடியும். நான் பேசுறது உன்னால கேட்க முடியும். என் குழந்தை, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? நான் உனக்கு பேர் கூட யோசிக்கலையே. அதுக்குள்ள உன்னை கொன்னுட்டாங்க. அதுக்காக நீ என் குழந்தை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு நினைக்காத. நீ என் வயித்துல இருக்கும் போதுதான் முதல்ல என்னால தாய்மை உணர்வை உணர முடிச்சது. எனக்கு தெரியும் உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை. ஆனா அதுக்காக இப்ப நீ செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உன்னோட உயிரை பறிச்சுட்டாங்க.
அதுக்காக எனக்கு பொறுக்க போற இந்த குழந்தைய கொன்னுடுவியா? இந்த குழந்தையும் உன்ன மாதிரி உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நான் என்னோட இந்த 2 குழந்தைங்களுக்காகவும் பைத்தியம் மாதிரி தொடச்சுக்கிட்டே இருக்கணுமா? நீ என் குழந்தை, உன் மேல நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். இன்னைக்கும் நீ இல்லையேன்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் பல நாள் வருத்தப்பட்டு இருக்கேன். என்ன நீ மன்னிச்சிடு. என்ன நீ மன்னிச்சிடு. என்ன நீ மன்னிச்சிடுடா. என்ன நீ மன்னிச்சிடு. குழந்தை, என்னால உன்னை காப்பாத்த முடியல. ஏன்னா நான் பலகீனமா இருந்தேன். ஆனா நான் என் கடவுள்கிட்ட இப்ப பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நீ மறுபடியும் என் வயிற்றுலயே வந்து பொறுக்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சரோஜாவுக்கு பேரலிட்டிக் அட்டாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஒரே அடியா படுக்கையில படுத்துட்டாங்க. தாய்மா சொன்னது தப்பாயிடுச்சு. சுபத்ராவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சுபத்ரா சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு தான் இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்த நான் சொல்லலை. ஆனால் உண்மையை சொல்ல போனா நம்ம வீட்டுக்கு முதல் குழந்தை லக்ஷ்மியை வரணும்னு நினைச்சேன். அம்மாக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னது தாயம்மாவோட தப்பா வேணா இருக்கலாம். இல்லனா அம்மாவோட இந்த பிரார்த்தனைய பகவான் நிறைவேற்றினாருன்னு எடுத்துக்கலாம். இல்ல வேற ஏதாவதா கூட இருக்கலாம். அதனாலதான் அம்மா என்ன பெத்து எடுத்தாங்க. இன்னைக்கு என்னால நம்பிக்கையோட சொல்ல முடியும், நான் எங்க அம்மாவோட பொண்ணுன்னு சொல்லி. என்ன பெத்து எடுத்ததை நினைச்சு எங்க அம்மாவும் இன்னைக்கு பெருமைப்படுறாங்க. ஆனா வெக்கப்படல. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, சிசு கொலை, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்களை கொல்றது. இன்னைக்கும் பல குடும்பங்கள் ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு பெண் குழந்தைங்களை கர்ப்பத்திலேயே கலைச்சிடுறாங்க. இந்த கதையும் இந்த மாதிரி சிசு கொலையால பாதிக்கப்பட்டதுதான். அதுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை கொன்னுட்டாங்க. அதனாலதான் அது பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தன்னை கொன்னவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சு தன்னோட அம்மா வயித்துல இருக்கிற அந்த குழந்தையோட உயிரையும் பறிக்கணும்னு துணிஞ்சிடுச்சு. இதுல இருந்து நாம் ஒரு விஷயத்தை கத்துக்கணும். ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற வித்தியாசம் பார்க்கறத விட்டுட்டு நாம ஒரு சிறந்த அம்மா அப்பாவா இருக்கணுங்கிற விஷயத்துல கவனம் செலுத்தணும்.